ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். எங்கேயும் கதல் எப்போதும் கதல்ன்ற சீரிஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் இந்த 9th சீனியரும் ஃபஸ்ட்டு பிரின்ஸும் சண்டை போட்டுட்ருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இவர் சண்டை போட்டுட்ருக்கும் போதே அந்த கோஸ்ட் வேர்ல்டில் இருக்கவங்க 9th பிரின்ஸை வந்து நம்மளோட 9th சீனியர் வந்து அம்பு விட்டுடுறாங்க. அதை பார்த்தோன்னே சீன் அங்கேருந்து தாங்க முடியாமல் வந்து அவங்களுக்கு நடுவில் சண்டை போட்டுட்ருக்கும்போது இன்னொரு தடவையும் அம்பு விட்டுடுறாங்க. அப்போ வந்து கோஸ்ட் லேடோட ஃபஸ்ட்டு பிரின்ஸும் நம்ம சீனும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ அவர் வேகமாக இவங்களை தாக்கலான்னு வரும்போது நம்மளுடைய செகண்ட் பிரின்ஸ் நடுவில் வந்து தடுத்துட்றாங்க. அந்த சமயத்தில் நம்மளோட 9th சீனியர் மயங்கியே போய்ட்டுறாரு. அப்போ வந்து நடுவில் வந்து நம்மளுடைய 4th பிரதர் இருக்கார் இல்லையா, நம்மளோட சிஎனோட 4th பிரதர், அவர் வந்து இவங்களை தூக்கிட்டே பறந்துடுறாரு. அந்த சமயத்தில் நம்மளுடைய கோஸ்ட் லார்டு வந்துட்டு இதுக்கப்புறம் நாம் தான் உள்ளே இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சண்டை போட வரும்போது நம்மளுடைய பாசறைனா நம்மளோட டென்ட்டு கட்டுறாங்க. அந்த டென்ட்டில் வந்து 9th சீனியர் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. 9th சீனியர் இறந்துட்டாருன்னே இவங்கெல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, சரி விடுமா, ஃபார்மேஷன் தானே உடஞ்சிருச்சு அப்படின்னோடனே ஃபார்மேஷனோட சீனுக்கு ஞாபகம் வந்து இந்த மாதிரி ஷென்யூ தான் திருடிட்டா, அவளை கொண்டு வந்து நான் தான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடும்போது அப்போ நம்மளோட ஃபார்மேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டோம். நீங்கள் தான் வந்து யாராவது நம்ம தற்கொலை டீம் ஒன்று உருவாக்கணும், அதில் 10,000 பேர் இருக்கணும், அந்த 10,000 பேரை கூட்டிகிட்டு நம்ம வந்து அதுக்கு நடுவில் போகணும் அப்படின்னோடனே நாங்கள் போகிறோன்னு அந்த 3 ஹெவன்லி பிரின்ஸஸ் சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அந்த கார்ட்னஸ்க்கு வந்துட்டு நான் போகிறேன் அப்படின்றாங்க. இவரும் சரின்றாரு. இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அதில் வந்து சூஜினோட கிளான், சூஜின் அப்படி சொல்லிட்டு ஒரு கிளான் இருக்குது. அந்த சூஜின் கிளானில் இருக்கவங்களும் 2 பேரும் போகிறேன்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு ஜெனரலும் அவங்க கூட சேர்ந்துட்டு அந்த 1,00,000 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ போகும்போது அந்த ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் தானே நடக்குது. அந்த ஆற்றோட நடுவுலையே இவங்க எல்லாத்தையும் வந்து அவங்க சிறப்பிடிச்சிட்றாங்க. டீமன் லார்டு வந்து மாட்டிக்கிறாரு. அந்த சமயத்தில் நீ வந்து கைது பண்ணணும் நாங்கள் உங்களை அப்படின்னு சொல்கிற சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து அந்த பெல்லு, அந்த மேஜிக் பெல் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிடுறாரு. அதை யூஸ் பண்ணோன்னா அது அப்படியே மேலே போய் அப்படியே அது ஃபுல்லாக பெருசாக பிரிஞ்சிருது. எல்லாரையும் அப்படியே உள்ளுக்கு இழுக்குது. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, நீ இவ்வளோ பெரிய தப்பு செய்வேன் நான் நினச்சே பார்க்கல, நான் வந்து மாட்டினா நீங்களும் எல்லோரும் மாட்டிக்கணும் இது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பண்ணிடுறாரு. உடனே நம்மளுடைய 3 பிரின்ஸ், அந்த நம்ம 3 பிரின்ஸும் ஷாக்காகிறாங்க. அப்புறம் நம்ம சிஎனு எல்லாமே வந்துட்டு இவனை இங்கேருந்து கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் ஒதுங்கிடுறாங்க. நம்ம மாஸ்டர் வந்துட்டு நம்மளுடைய கோஸ்ட் லார்டோட சண்டை போட்டாங்க. அப்படி சண்டை போடும்போது அந்த பெல்லில் வந்துட்டு கோஸ்ட் லார்டை தள்ளி விட்டுட்டுறாங்க. அப்போ வந்து மாஸ்டரும் அது உள்ளே போகும்போது நம்மளுடைய சீன் வந்து தடுக்க வராங்க. அப்போ அவங்களையும் போட்டு அடிச்சிட்றாரு நம்ம கோஸ்ட் லார்டு. அப்போ வந்துட்டு நேராக அவங்க அண்ணன்கிட்ட திரும்பி இவங்களை அனுப்பிச்சிட்டு இவங்க போய் சண்டை போடும்போது திரும்பி பார்த்துட்டு நான் திரும்ப வருவேன், எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டுறாரு. இதை சீனும் கவனிக்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த கோஸ்ட் லார்டோட 3 பிரின்ஸும் பார்க்குறாங்க. நம்மளோட ஹெவன்லி லார்டோட பிரின்ஸும் பார்த்துட்ருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அது வந்து அந்த பெல் வந்து மூடிடுது. மூடி நேராக கீழே விழுந்துருது. நம்ம மாஸ்டர் வந்து அப்படியே வெறும் சோல் போயிட்டு நம்ம பாடி மட்டும் நேராக சீனை நோக்கி வருது. அப்போ சீன் அதை பிடிச்சிட்டு ஒரே அழுகுறாங்க. அப்புறம் நம்மளுடைய குலன் மவுண்டனோட சீனியர்ஸ் எல்லாருமே அழுகுறாங்க. எல்லாருமே அங்கே ஷாக் ஆகிட்டாங்க. அப்போ வந்து இந்த கோஸ்ட் லார்டோட 3 பிரின்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் செஞ்சது தப்பு தான், எங்களோட இதை வந்து நாங்கள் உங்களுக்கே திரும்ப கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேஷன் இதையும் திரும்ப கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்கும்போது உடனே சீன் கோவம் வந்து அவங்கள போட்டு அடிச்சிட்றாங்க. திரும்ப அந்த விசிறும்போது அவங்க கீழே விழுந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு அந்த பிரின்சஸ் வந்து சொல்கிறாங்க, எங்கள் அப்பா தான் வந்து போற ஆரம்பித்தாரு, நாங்கள் எதுவும் பண்ணல, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இப்படி மன்னிப்பு கேட்டால் எங்கள் மாஸ்டர் திரும்ப வந்துடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அடிக்கலான்னு போகும்போது நம்மளோட 4th பிரதர் வந்து அவங்கள தடுத்துடுறாங்க. அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அவங்கள மயக்கமாக்கிட்டுறாங்க. உடனே வாங்க எல்லாம் குளினுக்கு போகலான்ட்டு போயிடுறாங்க. நம்மளோட பிரின்ஸு நம்ம டீமன் பிரின்ஸ் எல்லாம் வந்துட்டு ஷாக் ஆகி பார்க்குறாங்க. உங்களை நான் கொல்லாம விட மாட்டேன்னு சீன்னு சொன்னதுனால நம்ம ஹெவன்லி பிரின்ஸ் என்னடா பண்ணுறீங்க வாரலன்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அதே தீஜின்னு கட்டுறாங்க. தீஜின் கிட்ட வந்து சிமின் இந்த நடந்ததெல்லாம் சொல்லும்போது அவர் ஷாக் ஆகிடுறாரு. என்னது மோயுவான் வந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. அதே வந்துட்டு சரி எப்படியோ இப்போ வந்து கோஸ்ட் லார்டு இல்லை இல்லையா, அதனால் அடுத்த கோஸ்ட் லார்டாக நம்ம யாரை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அவங்ககிட்ட போய் ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே காட்டுறாங்க கோஸ்ட் வேர்ல்டை. வந்து ஷென்யூ வந்து சொல்கிறா, எப்படியோ இப்போ வந்து உங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, ஆனால் நான் தானே ஃபார்மேஷன் திருடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெருங்கி வந்து பேசும்போது அப்படியே செட்யூஸ் பண்ணுற மாதிரி பேசும்போது ஷென்யூ பிடிச்சி ஒரே கீழே தள்ளிட்டுறாங்க.
நேரடி ஃபார்மேஷனை திருட்டிட்டு வந்து கொடுக்க சொன்னேன். நானே கொடுக்க சொல்ல உனக்காக தான் நான் செஞ்சேன், உங்கள் அப்பா இருந்ததுக்கு நான் எப்படி பொறுப்பாக்க முடியும், நான் உனக்காக தானே இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிரு, இல்லைன்னா எனக்கு வந்துடும், குள்ளன்லாம் நீ எவ்வளோ சந்தோஷமாக இருந்த, இன்னொரு தடவை பேசினாலே அவனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அதே அடுத்த நிமிஷம் இங்கே சிமீன் வராங்க. சிமீன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நல்லா சிமீன் பார்க்க வந்திருக்காங்கன்னொடனே இவங்க பார்க்குறாங்க, இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ வந்து அரசனாகணும்னா உங்கள் அண்ணன் உங்கள் அம்மாவை கொண்ட மாதிரி உன்னையும் கொண்டுடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட லீஜின்னு யோசிக்கிறாங்க. அதே இங்கே குளிர் மவுண்டனை கட்டுறாங்க. இங்கே எல்லோரும் வந்துட்டு மாஸ்டர் இறந்ததை நினச்சி கவலைப்பட்டுட்ருக்காங்க. நம்மளோட கரெக்டாக சீன் எழுந்திரிச்சோடனே மாஸ்டர்ஸ் கத்திட்டு ஓடியே வராங்க. அப்போ வந்து நம்மளுடைய ஜியான் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவரை காப்பாற்றலாம் முடியாதுமா, அவரோட சோல் வந்து இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னோடனே நம்மளோட சிஎன் வந்து அழுதுட்டுருக்காங்க. பார்த்துட்டு 4th பிரதரும் சியானும் வருத்தப்பட்டுட்ருக்காங்க. அந்த சமயத்தில் 4th பிரதருக்கு ஞாபகம் வருது, என்ன இருந்தாலும் உன்னோட மாஸ்டர் என்ன சொல்லிட்டு போனார், திரும்ப வருவேன் காத்துட்டுருன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி திரும்ப வருவார், நீ வெயிட் பண்ணும், எனக்கே நம்பிக்கை இருக்குது அவர் மேலே அப்படின்னோடனே உடனே ஆமாம் மாஸ்டர் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக திரும்பி வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சீனும் வந்துட்டு காத்துட்ருக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அந்த சமயத்தில் இவங்க 2 பேரும் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது அப்போ வந்து ஜியானை பார்த்து நம்மளோட 4th பிரதர் கேட்குறாரு, கண்டிப்பாலுமே அவன் வந்துடுவானா, அவனை நாம் வேறு இப்படி சொல்லிட்டு வந்துட்டோமேனோடனே உனக்கு இன்னும் மோயனை பற்றி தெரியல, மோயன் கண்டிப்பாக சொன்னால் அது மாதிரி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நைட் ஆகிடுச்சு. நைட் ஆனால் லோட்டஸ் பாண்டுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு நம்மளுடைய ஹீரோயின் இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு வருத்தப்பட்டு இருக்கும்போது லோட்டஸில் இருக்க பையன் இருக்கால அவன் நேராக வந்து நம்மளோட சிஎனை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ திடீர்னு என்னமோ சிஎன் யோசிச்சு அங்கேருந்து எந்திரிச்சு ஓடுறாங்க. இவன் என்ன இப்படி ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே கோல்டன் லோட்டஸும் பின்னாடியே வர்றதுக்குள்ளேயே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கத்தி எடுத்து தன்னோட இதயத்திலேயே குத்திடுறாங்க. வேண்டாம் அப்படின்னு இவர் கத்த குத்திடுறாங்க. அங்கேருந்து ரத்தத்தை எடுத்து பவுலில் ஊற்றி அதை எடுத்து நல்லா பவுலில் ஃபுல்லாக நிறச்சிட்றாங்க. அதை பார்த்தோன்னே கோல்டன் லோட்டஸ்க்கு அப்படியே கண்ணீர் தண்ணி அப்படியே மல்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க வந்துட்டு உடனே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மாஸ்டர், நான் ஒரு ஃபாக்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியும், நான் ஒரு 9-tailed ஃபாக்ஸு, நான் வந்துட்டு இந்த 9-tailed ஃபாக்ஸ்னால் அழகுக்கு மட்டும்தான் இத்தனை நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இந்த சமயத்தில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கோல்டன் லோட்டஸ் அப்படியே கோவத்தில் அந்த பக்கம் திரும்பிக்கிறான். அப்போ வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி 9-tailed ஃபாக்ஸாக இருக்கிறதுனால என்னோடய இதயத்தோட ரத்தத்தை எடுத்து நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நீங்கள் இப்படியே இருப்பீங்க, உங்களோட உடம்பு மாறவே மாறாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தை எடுத்து அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. நம்மளோட கோல்டன் லோட்டஸ் அப்படியே வருத்தத்தோடையும் கவலையோடையும் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதோட இந்த பக்கம் விட்டுட்டு நம்மளோட கோஸ்ட் வேர்ல்டு கட்டுறாங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரதர் இருக்கார்லே அந்த அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு படையவே கூப்பிட்டு நேராக லீஜினை பக்கத்துக்கு வராங்க. லீஜினை கழுத்தை பிடிச்சிட்டு நான் அவனை கொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, ஏன் எங்கள் அம்மாவை கொண்ட மாதிரி என்னையும் கொல்ல போறியானா, ஆமாம் அப்படி உங்கள் அம்மாவை இப்படி தான் துடிக்க கொன்னேன் அப்படின்னோடனே எல்லா ஜெனரல்ஸும் அப்படியே திரும்பிடுறாங்க நம்மளுடைய லீஜினோட அண்ணன் மேலே. நீ தான் இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறியா, ஃபஸ்ட்டு நாங்கள் உங்களை தான் சிறை பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சிறையில் போட்டுடுறாங்க. ஆர்டிக் சிறைன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு பனிச்சிறை, அந்த பனிச்சிறையில் அவரை போட்டுட்டு நம்மளை லீஜியனை அரசராக்கிடுறாங்க. அரசரானோடனே நேராக அந்த பெல்லை பார்க்குறதுக்காக அந்த ஆற்றுக்கு வராங்க நம்ம லீஜியன். அப்போ வந்து நம்மளுடைய ஷென்னி வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. ஏமா நான் இதே பிரச்சனையில் மாட்டியிருந்தேன்னா நீ என்னை விட்டு ஓடி போயிருப்பேன் அப்படி தானே அப்படின்னா, இல்லை நான் உங்களுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன்னா, இன்னொரு தடவை ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது, நீ தான் குயின்னு, அதோடு சரி எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாங்க லீஜியன். அதே நம்ம ஹெவன்லி பேலஸை கட்டுறாங்க. நம்ம தீஜூன் உட்காந்துருக்காங்க, நம்மளுடைய கிங்கோ உட்காந்துருக்காரு. அப்போ சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இவங்கெல்லாம் நம்மளை இதோட நான் 18 பேர் அனுப்பிச்சிட்டேன், அந்த பசங்க வந்து அந்த சீனியர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்கள பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது, அதுக்காக நம்ம எதாவது செய்யணும் அப்படின்னோடனே நம்மளோட தீஜன் சொல்கிறாரு, நீங்கள் வேணால் யாராவது அனுப்பி சொல்லுங்கள், அவங்க வந்து 17 பேர் இருக்காங்க, எவனாவது ஒருத்தர் கொல்லணும்னு நினைப்பான், நீங்கள் தான் வந்து சொல்லணும் அப்படின்னோடனே இவரும் வந்துட்டு அங்கே இருக்க பையனை கூப்பிட்டு கிங்கு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா பிரின்ஸை கூப்பிட்டு சொல்கிறாரு, இங்கே பாரு நீ போய் இந்த மாதிரி சொல்லிட்டு வா குள்ளன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஒரு அழகான குட்டி பண்ணை கூப்பிட்டு நம்மளுடைய பிரின்ஸோட மனைவி வராங்க. அவங்க வந்தோடனே அந்த குழந்தைய வந்து நம்மளுடைய அரசர் கூப்பிட்றாரு. அப்போ தீஜன் அந்த குழந்தைய பார்க்குறாரு. அந்த குழந்தை செம்ம க்யூட்டாக இருக்குது. அதை நேராக கூப்பிட்டு ஏமா உனக்கு பேர் வச்சுட்டாங்களா, எனக்கு 500 வயசு தான் ஆகுது, எனக்கு பேர் வைக்கல, 1000 வருஷம் ஆனால் தான் பேர் வைப்பாங்கன்னு. சரி உன்னோட சூஜின் கிளானில் எல்லாருமே உங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அதனால் நான் வந்து உன்னோட கிளான்லேயே நீ ஒருத்தி தான் இருக்கிறனால நான் உனக்கு சூஜின்னு பேர் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குழந்தைய வந்து பிரின்ஸோட வீட்டில் வளர்த்தணும்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த மனைவிக்கு வந்து ரொம்ப கவலையாகிடுது. எனக்கு குழந்தை பிறக்கலன்னு உங்கள் அப்பா கொடுக்குறாருன்னா, ஏமா
அரசவையிலே வச்சு நீ ஒருத்தி தாம்மா பொண்ணு, உனக்கு தாம்மா வேறு 2 பேருக்கு கல்யாணம் ஆகாதனால உன்கிட்ட கொடுத்துட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறத தீஜுன் பார்த்துட்டு, சரி உங்களுக்கு கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கணும்னா இங்கே குள்ளனில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவங்களும் குள்ளனுக்கு கிளம்பி வராங்க. அந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு சீனியர்கிட்ட உட்காந்து அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட சீன் வராங்க. சீன் வந்தோடனே அந்த ஃபஸ்ட்டு பிரின்ஸ் எழுந்திரிச்சு வந்து பேசுகிறாரு. ஏம்மா இந்த மாதிரி நீ வந்து அவங்கக்கிட்ட எல்லாம் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போகாதம்மா அப்படின்னும்போது இவங்க நீங்கள் 2 பேர் நாமெல்லாம் இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நீங்கள் 2 பேர் என்ன ஃப்ரெண்ட் ஆகிக்குங்க, எங்கள் மாஸ்டர் தானே செத்தாரு, நாங்கள் கண்டிப்பாக அவங்கள எதிர்த்து போராடுவோம், கண்டிப்பாக நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு முடிவு நாங்கள் கட்டுவோம், நாங்கள் வந்து எங்கள் மாஸ்டருக்கு வந்து நாங்கள் ஒரு இது வாங்கி தருவோம், ஜஸ்டிஸ் வாங்கி தருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறோம்னா, இல்லை நான் அப்படி தான் செய்வேன், உங்கள் வேலை முடிஞ்சிச்சுன்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதை பார்த்தோன்னே இவர் ஷாக் ஆகிட்டாரு. அப்போ ஃபஸ்ட்டு சீனியர்னு சொல்கிறாரு, அவங்க வந்து ரொம்ப செல்லமாக வளர்ந்தவங்க நம்ம மாஸ்டர்கிட்ட, அதனால் அவங்க அவ்வளோ கோப்படுறாங்க, அதனால் நான் வந்து ஃபுல்லாக மவுண்டனே சீல் பண்ணிடுறேன், அவளால் வெளியே போக முடியாது, நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. அதே இங்கே மோயன் பக்கத்தில் நம்மளோட கோல்டன் லோட்டஸ் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கரெக்டாக அவங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது சீன் மாஸ்டர்னு சொல்லிட்டு உள்ளே வரவும் யாரோ லோட்டஸை கையில் எடுக்கவும் சரியாக இருக்குது. அதான் செகண்ட் சீனியர் தான் வந்து அந்த கோல்டன் லோட்டஸை கையில் எடுத்துகிட்டு போகிறாரு. அதை பார்த்தோன்னே யாரோ என்ன யாருக்குமே தெரியாத மாதிரி தொடுறாங்க, அதனால் நான் இனிமேல் இங்கே இருக்க முடியாது, இது வரைக்கும் யாருமே தொட்டதில்லை, நான் அந்த குள்ளனை விட்டு வெளியே போகிறேன், ஆனால் நான் ஹியூமன் ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம் உன்னை ஞாபகம் வச்சுருப்பேனா என்னென்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சீனோட கண்ணத்தை தொட்டுறாங்க. அதே சமயத்தில் அவங்க மெல்லமாக அப்படியே மறைறாங்க. அப்படி போகும்போது ஆயின் அப்படின்னு கூப்பிட்றாரு. அதை கூப்பிட்டோன்னே பார்த்தா இப்போ இங்கே இருக்கிறது மாஸ்டர் மட்டும் தானே, அதனால் மாஸ்டர் குரல் மாதிரி இருக்குது, மாஸ்டர் நீங்கள் தானே அப்படின்னு கேட்டு சீன் அழுகுறாங்க. அந்த சமயத்தில் நம்மளோட ஃபஸ்ட்டு பிரின்ஸும் அவங்க ஒய்ஃபும் வெளியே வந்துக்கிட்டு இருக்கவும் இந்த லோட்டஸை உள்ளே கொண்டாரும் சரியாக இருக்கவும் இவங்க ஏதோ ஒரு ஆர்வத்தில் போய் அந்த லோட்டஸை தொட போகிறாங்க. அந்த லோட்டஸ் அப்படியே கோல்டன் கலரில் மாறி ஒரு எனர்ஜியாக மாறி அந்த அவங்க ஒய்ஃபை சுற்றி வெஸ்ட்டுக்கிட்ட வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுது. அப்போ இதை பார்த்தோன்னே அவங்கெல்லாம் வந்து ஷாக் ஆகுறாங்க, இது என்ன ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு அச்சோ அப்படின்ட்டு. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க, அவங்க மாஸ்டர் அதுதான் தேர்ந்தெடுக்கும்னு சொல்லிட்டு எங்கள் மாஸ்டர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, இப்போ கோல்டன் லோட்டஸோட மாஸ்டர் நீங்கள் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லதாக நடக்கும், நீங்கள் போயிட்டு வாங்க, இது ஒரு விதி அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து சீனியர் வந்து என்னம்மா இப்படி சொல்லிட்டேன், என்னப்பா இப்படி சொல்லிட்டேன் அப்படின்ட்டு 17th கேட்கும்போது மாஸ்டர் வந்து ஆசைப்பட்டு தான் இதை செஞ்சார், எல்லோரும் அமைதியாக இருக்கணும் தான் இதை செஞ்சார், நான் எப்படி இதை செய்வேன், நான் எப்படி அவங்கள போய் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், மாஸ்டர் உடம்பு ஏன் இன்னும் அப்படியே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல டிவைன் பவர் நிறையா இருக்கிறனால தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசி மழுப்புறாங்க. நான் கேள்விப்பட்டேம்மா, கோஸ்ட் லார்டுக்கிட்ட ஒரு சோல் ஜெடுன்னு ஒன்று இருக்குது, அதை கொண்டு வந்து மாஸ்டர்கிட்ட வச்சோன்னா, மாஸ்டரோட வாயில் வச்சோன்னா மாஸ்டரோட உடம்பு இப்படியே இருக்குமாம்மா அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டோடனே நம்மளுடைய சீன் என்ன பண்ணுறாங்க, நேராக கோஸ்ட் வேர்ல்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் லீஜினை பார்த்து எனக்கு அந்த ஜேடு வேணும்னு கேட்டால் அவன் தொலைஞ்சிருச்சு சொல்லிட்டாங்க. உடனே அங்கேருந்து இவங்க கோவமாக தொலைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஷென்னி வந்து எங்கள் வீட்டுக்காரரு என்னோட காயத்தை சரி பண்ணுறதுக்காக இந்த ஸ்டோன் கொடுத்தாரு, நீ தேடிட்டு வந்த ஸ்டோன் இதுவா அப்படின்னு கேட்டோன்னே இவங்க வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. வேணுமா இந்தா அப்படின்னு கொடுத்தாங்க. உடனே அவங்க வாங்க போகும்போது தர முடியாது அப்படின்னோடனே நம்ம சீன் கீழே தள்ளி விட்டுறாங்க. ஆனால் அந்த லீஜின் என்ன நினச்சிட்டு ஓடி வந்து எதுக்கு நீ இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது நீ கேட்ட கல் இதுவா பாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் இதுதான் அது வந்து அப்படின்னோடனே தயவு செஞ்சு இன்னொரு தடவை நீங்கள் யாருமே என்கிட்ட பேசுகிறீங்க, இன்னையோட உங்கள் 2 பேருக்கும் எனக்கு நடந்த விஷயமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவமாக நம்ம சீன் போயிடுறாங்க. அதை பார்த்தோன்னே உனக்கு என்ன எவ்வளோ தைரியம் தான், நீ ஏன் எங்கள் 2 பேருக்கு நடுவில் வர, நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு லீஜின் வந்து ஷென்னியை பற்றி கேட்கணும். நீங்கள் தான் அவளுக்கு கோவத்தை ஏற்படுத்துறீங்க, நான் அதில் லைட்டாக எண்ணெய் மட்டும் தானே ஊற்றுனேன், இதுக்கே எவ்வளோ கோவப்படுறீங்க, குலன் மவுண்டில் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாகிட்ட பேசுங்க, இன்னொரு தடவை நீ குலன்னு ஓடி வந்தேன்னு வச்சுக்க உன்னை கொன்னே போடுவேன், எனக்கு நடுவில் நீ இனிமேல் வரவே கூடாது, உனக்கும் எனக்கு இதோட வேலை முடிஞ்சு போச்சு, நீ குயின் அதோட நிறுத்திக்க என்கிட்ட சும்மா பேசிகிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அங்கேருந்து லீஜன் அதே இங்கே கட்டுறாங்க. நம்மளோட குலன் மவுண்டனில் இவங்கெல்லாம் உட்காந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அஞ்சலி செலுத்துகிற விதமாக அப்போ வந்து விடிய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சீன்னு சொல்லவும் அதை நம்பிடுறாங்க. எல்லோரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருக்கும்போது அப்படியே காலையில் ஆகுது, ஆனால் அவங்க எல்லாம் மயங்கியே போய்ட்றாங்க. ஆனால் இங்கே வந்து சீன் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வழியில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது யாரோ ஒரு பொண்ணை வந்து நிறைய பேர் போட்டு அடிச்சிட்ருக்காங்க. அதே சமயத்தில் சீன் வந்து நம்ம மாஸ்டர் அங்கேருந்து தூக்கிட்டாங்க, எல்லாருக்கும் ட்ரக்ஸ் கொடுத்துட்டு இவங்க இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. நம்மளுடைய சின்சுக்கு வந்து நம்ம மாஸ்டர் கொண்டு வந்துட்டாங்க. அங்கேயும் வந்து இவங்களோட ரத்தத்தை எடுத்து அந்த பவுலில் நிரப்பிட்டு இருக்கிறதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்தடுத்த எபிசோடு பார்க்கறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.